நன்றி காரியமானே உனக்கு வணக்கம். இந்த பெரும் சபையிலே எங்களை கற்பித்த ஆசிரியர்கள் இருக்கின்ற குருவானவர்கள் இருக்கின்ற சபையிலே அவர்களுக்கு முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வில் சிறப்பு அதிதிகள், பிரதம விருந்தினர், கௌரவ விருந்தினர்கள் மற்றும் மாணவர்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் இன்றைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு 1973 என்பது இன்று பல்வேறு தளங்களிலே உச்சரிக்கப்பட்ட ஒரு வார்த்தை. அதற்கு எங்களது பாடசாலை மாணவர்கள் 50 வயதை எட்டிய நிலையிலும் மாணவர்கள் என்று எங்களை சொல்லுகின்ற போது ஒரு பூரிப்பு ஏற்படுகிறது. அந்த வகையிலே இந்த புத்தகவை கட்டிடம் பணி எவ்வாறு ஆரம்பித்தது என்று எந்த அளவிலே எவ்வளவு குறுகிய காலத்திலே நிறைவு பெற்றது என்பதை அதிபர் அவர்கள் தெளிவாகவும் விவரமாகவும் விளக்கமாகவும் கூறியிருந்தார். எனவே நான் அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ளவில்லை. இன்றைய இந்த எங்களது புத்தகவை கட்டிட பணி மிக குறுகிய காலத்திலே நிறைவு பெற்றிருக்கின்றது. இதனை விடவும் மிகவும் வேகமாக இந்த பணி நடைபெற்றிருக்கும். அதை அதிபர் கூறியது போல இங்கே இருக்கின்ற நிர்வாக சிக்கல்கள் காரணமாகத்தான் ஒரு சில மாதங்கள், ஒரு மாதம் ஒரு மாதம் லேட் ஆகிருக்குன்னு சொல்லலாம். இந்த நிலையிலே இன்று நாங்கள் இந்த புத்தகவை மலர் நிலத்திலும் என்பதை வெளியிட இருக்கின்றோம். அதில் எங்களது வகுப்பு மாணவர்கள் 1973 பிறந்து 89 ஊழலும் 92 ஏழர்களும் எடுத்து மாணவர்களுடைய முழுமையான விவரங்கள் இருக்கிறது. 119 மாணவர்கள் அவர்கள் சார்பாக இந்த கட்டிடத்தை எங்களது பாடசாலைக்கு நாங்கள் வழங்குவதை பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றோம். அதாவது நாங்கள் எங்களுடைய 50வது பிறந்த தினத்தை கொண்டாடுகின்ற பொழுது அதற்கு கால்நகரிலே நாங்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்த இந்த பாடசாலை கால்நகர் முழுவதும் பறந்து வாழ்ந்த நண்பர்களையும் கால்நகருக்கு வெளியே மூளாய் கட்டக்கூடிய அந்த காலப்பகுதியிலே அங்கே வெளியே உள்ள மாணவர்கள் இன்னமும் எங்களுடன் தொடர்பு இருக்கின்றார்கள், இங்கும் வருகை வந்திருக்கின்றார்கள். இந்த பணியில் அவர்களும் பெரும் முயற்சி எடுத்திருக்கிறார்கள், அதுக்குரிய ஆதரவு வழங்கி இருக்கின்றார்கள் என்பது 89 தான் நான் நினைக்கின்றேன். கடைசியாக காரணங்களிலே பழைய மாணவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை அதுக்கு பிற்பாடு 91 இடம்பெயர்ச்சிக்கு பின்னர் மீள வந்தபோது அந்த பழைய சூழ்நிலை இருக்கவில்லை. ஆகவே அந்த வகையிலே நாங்கள் 89 நாங்கள் ஊழல் எடுத்த போது நாங்கள் கொடுத்துவிட்டவர்கள் தான். அதன் மூலமாக இந்த பாடசாலை ஒரு வளர்ச்சி கண்டிருக்கிறது. அதற்குரிய தேவை அறிந்து நாங்கள் இந்த கட்டிடத்தை வழங்கி இருக்கின்றோம். அதற்கு எங்களுடைய ஆசிரியர்கள் நாங்கள் நீண்ட காலமாக எங்களுடைய இந்த சமூக வலைத்தளங்கள் அதனை நாங்கள் சரியாக பயன்படுத்தி இருக்கின்றோம். இப்போ சமூக வலைத்தளங்கள், சமூக ஊடகங்கள் பலராலும் பிழையான வழியில் பயன்படுத்தப்பட்டு வந்தாலும் என்னுடைய தனிப்பட்ட முயற்சி மற்றும் எங்கள் எல்லோருடைய சொந்த முயற்சி காரணமாக நாங்கள் எங்களுடைய சமூக வலைத்தளத்திலே நல்லவற்றை மட்டுமே பாய்ந்து கொள்வோம். நண்பர்களாகவே இருக்கின்றோம். அதன் மூலமாக நாங்கள் இந்த பணியை ஒற்றுமையாக செய்ய முடிந்தது. எங்களுக்குள்ளே எந்த விதமான குறிப்புகளோ வேறுபாடுகளோ கருத்து முரண்பாடுகளோ ஏற்பட்டதில்லை, இனிமேல் ஏற்பட போவதில்லை. எல்லா மாணவர்களும் எல்லோரும் வெளிநாட்டில் இருந்து 5 பேர் 6 மாணவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். என்னுடன் சேர்த்து 6. இந்த 6 பேரும் இந்த புத்தகவை கட்டடத்தை சிறப்பதற்காக மட்டும்தான் நான் வேறு விடவில்லை. லண்டனிலிருந்து வந்தவர்கள் 4 பேர். சர்வா, கிருபா செல்வநாயகம், சில்வா சுந்தரம், கோபாலகிருஷ்ணன் அவர் பிரான்சிலிருந்து வந்தவர். நேற்று தான் வந்தேன், இப்பொழுது பொறுப்பிலிருந்து வந்து கொண்டிருக்கின்றார். அடுத்தது உமைபாகன்,
கனடாவிலிருந்து வந்திருக்கு. அவருடன் நாங்கள் இந்த பணிக்காக தான் வந்திருக்கின்றோம். இதனை செய்து முடிக்க ஆகவே இந்த அத்துணைக்கு தாயகத்திலும் பல இடங்களில் கொழும்பிலிருந்தும் வவுனியா, கிளிநொச்சி, மன்னார், யாழ்ப்பாணம் என்று எல்லா இடங்களிலிருந்தும் இன்று 35-30 மேற்பட்ட எங்கள் வகுப்பு மாணவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நான் நன்றி சொல்ல தேவையில்லை. அவர்கள் எல்லோரும் இந்த ஒரு உணர்ச்சி பூர்வமாக அதை உணர்ந்து தான் இங்கே வந்திருக்கின்றார்கள். இங்கே எனக்கு நான் பேசுவதற்கு ஆயுதப்பட்டு வேலையில் யாரும் உண்மையை சொல்ல வேண்டும். உண்மை அதிபர் ஒருவர் உண்மையை சொல்லிவிட்டார். நாங்கள் இங்கே நடந்த சிக்கல்கள் நிறைய இருந்தது. எங்களுக்கு அவையும் சிக்கலாக தெரியவில்லை என்று நாங்கள் ஸ்ட்ரைட் போவாடாக எல்லாரும் பழகினவர்கள். ஆனால் இங்கே எல்லோருக்கும் வெளியில் கதைப்பது ஒன்று உங்களுக்கு ஒரு இடம் இருக்கும். எங்களுக்கு தெரியாது. அப்படி பல நேற்று வரை இன்று வரை அது போய்கொண்டே இருக்குது. அதுக்கெல்லாம் எங்களுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. ஏன்னா நாங்கள் எதை அவர்கள் வாயிலில் கேட்கிறோமோ அது உண்மையான நம்புகிறோம். எதை நாங்கள் பார்க்கிறோமோ அதை உண்மையான நம்புகிறோம். அதற்கு மேலால் அதற்கு பின்னால் ஒன்றை வைத்து ஒன்றை சொல்லுவது அல்லது அப்படியான விடயங்களை நாங்கள் நம்பவில்லை. அவர்கள் சொல்வதை அதை நாங்கள் பொருட்படுத்தவும் இல்லை, பொருட்படுத்தவும் மாட்டோம். ஏனென்றால் இதுதான் நாங்கள் 1989 ஓரளவு எடுத்த 73 மாணவர்கள் அன்று முதல் இன்று வரை என்றும் நாங்கள் நண்பர்களாக இருப்போம். இந்த பாடசாலைக்கு வளர்ச்சியை கலந்து கொள்வோம். இதற்கான உதவிகளை வழங்குவோம். இன்னும் செய்வோம், இதற்கு மேலும் செய்வோம் என்று கூறிக்கொண்டு எனது இந்த புத்தகமை சார்பாக இந்த ஒரே விளக்கத்தை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி. அணியினர் சார்பாக சிறப்புரை வழங்கிய திருவாளர்கள் தேவேந்திரன் அவர்களுக்கு காரண இளைஞர்கள் சார்பில் மனமான நன்றியை தெரிவித்துக் கொண்டு